ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ தான் ரோஹித் சர்மா இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா T20 உலகக்கோப்பை வின் பண்ணிவிட்டு நாடு திரும்பியிருக்காங்க. நாடு திரும்பின உடனே நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் இதுதான் சொல்லிட்டு ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரோஹித் சர்மா வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாரு. இன்னைக்கு காலையில் தான் வந்து சேர்ந்துட்டுக்கு அப்புறம் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணார். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நான் T20 ரிட்டையர் ஆகிட்டேன். அப்புறம் அடுத்த 2026 வரதுக்கான T20 டீம் இப்போ ரெடி பண்ணோம். அதனால் நானும் கோலி, ஜடேஜா ரிட்டையர் ஆகிட்டோம். கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த என்னோடய டார்கெட் சாம்பியன் ட்ராஃபி தான். சாம்பியன் ட்ராஃபி மட்டும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப் ஃபைனலில் அங்கே முன்னேறி கண்டிப்பாக எந்த டீமாக இருந்தாலும் அடிக்கணும். அந்த குறிக்கோள் மட்டும்தான் என்னோட இப்போ இருக்குது. இந்த ரெண்டுத்தை நோக்கி தான் எங்கள் ஃபோக்கஸ் இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் இந்த ரெண்டுத்தையுமே வின் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம். எங்கள் டீம் கண்டிப்பாக உழைப்போம். T20 உலகக்கோப்பை இது வரைக்கும் வெற்றி பெற்றதில்லை. நான் 2007 வெற்றி பெற்றேன். அதோட நான் கேப்டனாக இருந்து இப்போ தான் முதல் வெற்றி பெற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பாகிஸ்தான் கூட போட்டி வருது. கண்டிப்பாக அந்த போட்டிக்கோசம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்காருங்க ரோஹித் சர்மா. ஆமாங்க, பாகிஸ்தான் அணி கூடான இப்போது நேற்று தான் குரூப் பிரித்தாங்க. இந்த சாம்பியன் ட்ராஃபிக்கான குரூப் பார்த்தீங்கன்னா, ஏ குரூப்பில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நியூசிலாந்து இருக்காங்க. பி குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து சொல்லிட்டு அதுலேயும் ஒரு 8 டீம் 4 டீமாக பிரிச்சிருக்காங்க சாம்பியன் ட்ராஃபி. அது வேறு பாகிஸ்தானில் நடக்குது. கண்டிப்பாக ஓடிஐனால் நல்ல ஒரு குட் கிரிக்கெட்டாக இருக்கும். அது பாகிஸ்தானில் நடக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எல்லா டீமும் வேர்ல்டு கப் தோற்றது. கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப் அடிக்கணும், இந்த சாம்பியன் ட்ராஃபி அடிக்கணும்னு சொல்லிட்டு முனைப்போட வருவாங்க. ரொம்பவே சவாலாக இருக்கும் போட்டி கண்டிப்பாக. ஏன்னா அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து செம வெயிட்டான டீமு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான் ஓரளவுக்கு தான். அவங்க நாட்டில் நடக்கிறதுனால கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கலாம். அதனால் நல்ல குரூப் தான் பிரிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ரொம்பவே சவாலாக இருக்கும் போட்டி. ஆனால் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி சொல்லியிருக்குது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அதை நோக்கி தான் போகிறான்னு சொல்லிட்டு. அது மட்டும் சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம பேசி ஆகணுங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இதில் T20 ஃபைனல் தோத்துட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த சாம்பியன் ட்ராஃபி அவங்க வெற்றி பண்ணதான் ஒரு முனைப்போடு வருவாங்க. ஏன்னா ஃபைனலுக்கு வந்தோடனே ஒரு ஊக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். நம்ம ஃபைனல் வரைக்கும் போயிட்டோம், அடுத்தது என்ன இந்த கப்பு தானே அடிக்கலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனோடு வருவாங்க. அவங்களும் கண்டிப்பாக அந்த ஒரு சவாலாக இருப்பாங்க சாம்பியன் ட்ராஃபியில். எனக்கு தெரியும், பார்க்கலாம் எந்த அளவுக்கு எந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு சாம்பியன் ட்ராஃபி அடித்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா நல்ல டீமு. பட் இருந்தாலும் இந்தியா தவிர்த்து அடுத்து எந்த டீம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அடித்தா எனக்கு ஓகேங்க. ஏன்னா நல்ல டீம், நல்ல பிளேயர் இருந்திருக்காங்க. பட் இன்னும் வேர்ல்டு கப் கூட ஒன்று வாங்காதுன்னு போது தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம் இந்திய அணி அதில் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதில் நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் பார்க்கலாம். கண்டிப்பாக டீம் ரொம்பவே வலுவாக இருக்குன்னே சொல்லலாம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபியும் ரோஹித் சர்மா சொன்ன மாரி வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.